ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஆஃப் நாலேஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டெய்லியும் பேசுகிற தமிழ் வாக்கியங்களுக்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நீ நன்றாக செய்து கொண்டே இருக்கிறாய். நீ நல்லா செய்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி சொல்லுவோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் டூயிங் வெல். You are doing well. நீ நன்றாக செய்து கொண்டு இருக்கிறாய். அதுக்கு இங்கிலீஷ் எப்படி சொன்னா you are doing well. நெக்ஸ்ட் ஒன், அதை சாய்க்காதே. இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்னா அதை சாய்க்காத அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொன்னா do not ஷார்ட்டா தான் don't அப்படின்னு சொல்லணும். tilt it. டோன்ட் டில்ட் இட். அதை சாய்க்காதே. அதுக்கு எப்படி சொன்னா டோன்ட் டில்ட் இட். டோன்ட் டில்ட் இட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், குழந்தைகளை குஷப்படுத்துங்க. குழந்தைகளை சந்தோஷமா பார்த்துக்கோங்க அப்படின்லாம் சொல்லி சொல்றோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அம்யூஸ் த சில்ட்ரன். அம்யூஸ் த சில்ட்ரன். குழந்தைகளை குஷப்படுத்துங்க. அதுக்கு இங்கிலீஷ்ல அம்யூஸ் த சில்ட்ரன். நெக்ஸ்ட் ஒன், நான் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டும். நான் சீக்கிரமா எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் டு வேக் அப் இயர்லி. ஐ ஹாவ் டு வேக் அப் இயர்லி. I have to wake up early. நான் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டும். அதுக்கு இங்கிலீஷ்ல I have to wake up early அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், கவனமா இரு. கவனமா இருங்க அப்படின்லாம் சொல்லி சொல்றோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கவனமா இரு அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல டேக் கேர். கவனமா இரு, இதுக்கு இங்கிலீஷ்ல டேக் கேர். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் வேண்டும். எனக்கு யாராவது மோட்டிவேட் பண்ண நல்லா இருக்கும், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் வேணும் அப்படின்லாம் சொல்லி சொல்றோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஐ நீட் சம் மோட்டிவேஷன். ஐ நீட் சம் மோட்டிவேஷன். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் வேண்டும். ஐ நீட் சம் மோட்டிவேஷன். நெக்ஸ்ட் ஒன், என்னை பயமுறுத்தாதே. என்னை பயமுறுத்தாத அப்படின்லாம் சொல்லி சொல்றோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் ஸ்கேர் மீ. டோன்ட் ஸ்கேர் மீ. என்னை பயமுறுத்தாதே அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல டோன்ட் ஸ்கேர் மீ. டோன்ட் ஸ்கேர் மீ. நெக்ஸ்ட் ஒன், நீங்க பண்ண தவறை ஒத்துக்கோங்க. இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நீங்க பண்ண மிஸ்டேக் ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அட்மிட் யுவர் மிஸ்டேக்ஸ். அட்மிட் யுவர் மிஸ்டேக்ஸ். நீங்க பண்ண தவறை ஒத்துக்கோங்க. அட்மிட் யுவர் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நான் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் டு லேர்ன் இங்கிலீஷ். லேர்ன் இங்கிலீஷ். ஐ ஹாவ் டு லேர்ன் இங்கிலீஷ். நான் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு இங்கிலீஷில் ஐ ஹாவ் டு லேர்ன் இங்கிலீஷ். நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். நான் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, இப்போ நான் படிச்சுட்டு தான் இருக்கிறேன், கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஐம் லேர்னிங் இங்கிலீஷ். ஐம் லேர்னிங் இங்கிலீஷ். நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா ஐம் லேர்னிங் இங்கிலீஷ். நெக்ஸ்ட் ஒன், கற்றுக்கொள்வதை நிறுத்தாதே. இப்போ நீ கற்றுக்கிறத நிறுத்தாத அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல,
அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நெவர் ஸ்டாப் லேர்னிங். நெவர் ஸ்டாப் லேர்னிங். கற்றுக்கொள்வதை நிறுத்தாதே, கற்றுக்கிறத நிறுத்தாத அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் நெவர் ஸ்டாப் லேர்னிங். நெக்ஸ்ட் ஒன், மற்றவர்களை அவதூறு செய்யாதே, அவதூறு சொல்லாத, மற்றவங்களுக்கு வந்து அவதூறு செய்யாத சொல்லாத அப்படின்றதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் ஸ்கேண்டலைஸ் ஸ்கேண்டலைஸ் அதர்ஸ். டோன்ட் ஸ்கேண்டலைஸ் அதர்ஸ். மற்றவர்களை அவதூறு சொல்லாத, அவதூறு செய்யாத அப்படின்றதுக்கு டோன்ட் ஸ்கேண்டலைஸ் அதர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், உங்கள் பெயர் என்ன, உன் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து நார்மலாக வந்து காமனாக இது தெரிஞ்சதுதான். வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் நேம். இது வந்து இன்னும் வந்து ஸ்டைலிஷாக கேட்கணுன்னா மே ஐ நோ யுவர் நேம். இது வந்து என்னென்னா இப்போ நான் உன் நேமை வந்து தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு மே ஐ நோ யுவர் நேம், நோ யுவர் நேம். நான் வந்து உங்களோட நேம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு மே ஐ நோ யுவர் நேம் அப்படின்னு கூட கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் இப்போது சாப்பிட வேண்டும், நான் இப்போ வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் டு ஈட் நவ். ஐ ஹாவ் டு ஈட் நவ். நான் இப்போ சாப்பிட வேண்டும், இப்போ நான் சாப்பிட்ணும் அப்படின்றதுக்கு ஐ ஹாவ் டு ஈட் நவ். நெக்ஸ்ட் ஒன், மருத்துவரிடம் எதையும் மறைக்காதே, டாக்டர்ஸ்க்கு வந்து எதுவும் மறைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் ஹைட் எனிதிங் ஃப்ரம் தி டாக்டர். டோன்ட் ஹைட் எனிதிங் ஃப்ரம் த டாக்டர். மருத்துவரிடம் எதையும் மறைக்காதே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ஹைட் எனிதிங் ஃப்ரம் தி டாக்டர். நெக்ஸ்ட் ஒன், நான் வேலைக்கு போக வேண்டும், நான் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் டு கோ டு ஒர்க். ஐ ஹாவ் டு கோ டு ஒர்க். நான் வேலைக்கு போக வேண்டும் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் ஐ ஹாவ் டு கோ டு ஒர்க். நெக்ஸ்ட் ஒன், சாயாதே அப்படின்றதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் லீன். சாயாதே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் லீன். நெக்ஸ்ட் ஒன், தேவையில்லை, இது வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நோ நீட். நோ நீட். தேவையில்லை அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் நோ நீட். நெக்ஸ்ட் ஒன், வேறு ஏதாவது, இதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா எனிதிங் எல்ஸ். எனிதிங் எல்ஸ். எனிதிங் எல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கணும். வேற ஏதாவது அப்படின்றதுக்கு எனிதிங் எல்ஸ். நெக்ஸ்ட் ஒன், நான் இன்று படிக்க வேண்டும், நான் இன்னைக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா ஐ ஹாவ் டு ஸ்டடி டுடே. ஐ ஹாவ் டு ஸ்டடி டுடே. நான் இன்று படிக்க வேண்டும், அதுக்கு இங்கிலீஷில் ஐ ஹாவ் டு ஸ்டடி டுடே. நெக்ஸ்ட் ஒன், நான் என் வீட்டு பாடத்தை முடிக்க வேண்டும், நான் இன்னைக்கு வந்து என்னுடைய ஹோம்ஒர்க்லாம் முடிக்கணும் அப்படின்றதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொன்னேன்னா ஐ ஹாவ் டு ஃபினிஷ் மை homework. I have to finish my homework. நான் என் வீட்டு பாடத்தை முடிக்க வேண்டும், அதுக்கு இங்கிலீஷில் I have to finish my homework. நெக்ஸ்ட் ஒன், கெட்ட நண்பர்களை தவிருங்க. கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வேணாம், அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்லாம் சொல்லி சொல்கிறோம்ல,
கெட்ட நண்பர்களை வந்து தவிருங்க. இதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவாய்ட் பேட் கம்பெனி. அவாய்ட் பேட் கம்பெனி. அதாவது கம்பெனினா அதாவது கூட்டாளி அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வந்து அர்த்தம். அவாய்ட் பேட் கம்பெனி. கெட்ட வந்து நண்பர்கள், இன்னும் ஒரு சிலர் வந்து கூட்டாளி அப்படிங்கிற சொல்லுவாங்கள்ல. கெட்ட நண்பர்களை தவிருங்க. அதுக்கு தான் வந்து இங்கிலீஷில் அவாய்ட் பேட் கம்பெனி அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் லஞ்சம் கொடுக்காதே. லஞ்சம் நெக்ஸ்ட் ஒன் லஞ்சம் கொடுக்காதே. லஞ்சம் வந்து கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் பிரைப். டோன்ட் பிரைப். லஞ்சம் கொடுக்காதே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் பிரைப். நெக்ஸ்ட் ஒன் சபிக்காதே. இதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் கர்ஸ். டோன்ட் கர்ஸ். சபிக்காதே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் கர்ஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் இந்த தருணத்தை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். என் லைஃப்லேயே வந்து இந்த மொமெண்ட்டை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் தான் வந்து ஷார்ட் வந்து ஐ வில் அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்து ஃபுல்லாக கூட ரைட் பண்ணிக்கலாம். ஐ வில் நெவர் forget this moment. I will never forget this moment. நான் இந்த தருணத்தை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். I will never forget this moment. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல்லே ஸ்போக்கன் இங்கிலீஷு, ஸ்போக்கன் ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடா, உருது, நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டரில் எம்எஸ் வேர்டு, எக்ஸலு, மொபைலில் வந்து எப்படி வந்து எம்எஸ் வேர்டு வந்து யூஸ் பண்ணலாம், இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.